பிரியா, வரமா? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இவங்க பேசுறது எதுவுமே சரியில்லைங்க. இஷ்டத்துக்கு பேசுறாங்க. எனக்கு அவ்வளோ கோவமா வருதுங்க. இங்க பாருங்க, ஒரு அளவு தான். என்ன ஏதோ சீர் செய்யற மாதிரி செஞ்சாங்க. கடைசியில இப்படி வாங்கிட்டு போனா என்னங்க அர்த்தம்? இதுக்கா செய்ய சொன்னா நானே? இல்ல நான் செய்ய சொன்னான்னு கேட்டேன். பெரிய ஆளுங்க முன்னாடி இவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ வைக்கிறேன், அப்படி பண்றேன்னு எல்லாத்திட்டையும் பீத்திக்கு தெரிஞ்சுட்டு நான் கூட நினைச்சேன் நம்ம அப்பா வீடு கூட சரியில்லை, நம்ம அண்ணன் கூட பரவாயில்ல, அண்ணி இவ்வளோ பண்றாங்க அவ்வளோ பண்றாங்கன்னு என் அண்ணன் மடியில கூட வச்சு காது குத்த விடாம இவங்க அண்ணன் மடியில குத்தணும்னு நான் நினைச்சேன். கடைசியில ஏன் அண்ணன் மடியில வச்சு குத்துனது நல்லதுதான். இந்த மாதிரி ஜென்மங்க மடியில வச்சு குத்தாம விட்டாச்சே. என்னங்க கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கியா? நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நின்றுட்டு இருக்கியா? விடு பிரியா, என்ன செய்ய, அவங்களுக்கு கஷ்ட காலம் வந்திருக்கும். செய்யற மாதிரி எல்லாரும் முன்னாடி செஞ்சிருப்பாங்க. யாராவது இவ்வளவு போவும் போடுவாங்களா என்ன? அப்புறம் எதுக்குங்க எல்லார்கிட்டையும் நான் அவ்வளோ போட்டேன், இவ்வளோ போட்டேன் என் தம்பி பொண்ணுக்கு, அவ்வளோ செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இவ்வளோ தட்டு செஞ்சிருக்கேன். அவ்வளோ இந்த ட்ரெஸ் எல்லாம் 11,000ங்கிறது உண்மையா போயாங்க? எப்படியும் ஒரு விடு பிரியா. அக்கா பேசுனா அக்கா தானே, நம்ம அக்கா தானே, பேசிட்டு போகுது விடு. அம்மா அக்கா தானே பேசிட்டு போகுதா? ஆட ஆமாங்கிறேன். சரி சரி, அதை வீட்டில் கொண்டு வந்து விடணுமா? மாமா வர லேட் ஆகும்னு முதவே சொல்லிச்சு. நான் பாட்டுக்கு கண்டுக்காம விட்டுட்டேன். சொல்றதெல்லாம் அப்போ உங்களுக்கு பெருசா தெரியல. அவங்க சொல்றதா உங்களுக்கு முக்கியம் இல்ல? அவங்க இப்படி பண்றதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? சொல்லுங்கங்க. நான் ஒருத்தர் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. என்னங்க அர்த்தம்? ஏங்க, அவங்க பண்றதெல்லாம் நியாயமா? உங்களுக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏறுதா இல்லையாங்க? அவங்க பண்றதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவ்வளவு பொய்யுங்க? தெரியுதா இல்லையா, புரியுதா இல்லையா உங்களுக்கு? பிரியா விடு பிரியா. இல்ல, என்ன நீங்க ஏதோ சதி மாதிரி இருக்கு எனக்கு. நீங்களும் இதுல கூட்டு களவாணியா? ஏக்கா, நீ குடுக்குற மாதிரி குடு, அப்புறம் வாங்கிட்டு போக்கா அப்படின்னு நீங்க என்ன சொல்லி வச்சீங்களா? அது கூட இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு வந்து என் ரூமை திறந்து, என் பீரோவை திறந்து இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு கேட்டேன். யாராவது இப்படி அவங்கவுங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ரூம்குள்ள நுழைஞ்சு கேட்காம கொள்ளாம இப்படி ரூம்குள்ள உள்ளதெல்லாம் எடுத்துட்டு யாராவது போவாங்களாங்க? சொல்லுங்க. அதை யாரோ மாதிரி நினைக்கிற, அப்படிதானே? ஏன் அக்கா தானே பிரியா, உன்னோட நாத்தனார் தானே. நம்ம வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அதுக்கு உரிமை கிடையாதா? எங்க வந்துச்சு? நம்ம வீட்டுக்குள்ள தானே வந்துச்சு. இதுல என்ன இருக்கு? நம்ம ரூமா, அதுவும் இந்த வீடு சொந்தம் தான் அதுக்கு. உன்னே உரிமையா நம்மளோட தம்பி ஒய்ஃபு அவங்க ரூம் தானே, இங்க எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி உரிமையா வந்து எடுத்துட்டு போகுது. இதுல என்ன பிரியா இருக்கு? நீ தப்பா நினைச்சா அது தப்பா தெரியும், கரெக்டா நினைச்சா கரெக்டா தெரியும். சரியா? விட்டு தொலை. உன்கிட்ட இல்லாத நகையா போகுனா என்ன? இன்னைக்கு இது போட்டது வந்து எடுத்துட்டு போச்சு. நாளைக்கு என்னோட நகையை எடுத்து வச்சுட்டு, பிரியா பிரியா நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு வரேன் பிரியா, அதுக்கப்புறம் உன்கிட்ட கொண்டு வந்து தரேன், நீ வேணும்னா கேளு பிரியா, நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி என்னோட நகையை எடுத்துட்டு போனா சரியா? சரியா வருமா? அது எப்படி எடுக்கும்? அது போட்டதுனால அது எடுத்துட்டு போகுது. ஏங்க, எப்படிங்க எடுக்க முடியும்? ஏன் எடுக்குது? அது போட்டா எடுத்துட்டு போகணுமா? பிரியா, அது 10 பவுன் போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பொண்ணு இருக்கு பிரியா. அது பொண்ணுக்கு நம்ம திரும்பி போட்டுதான் ஆகணும். அதனால அது எடுத்துட்டு போட்டு விடு. இல்லை, நான் மட்டும் அவங்க பொண்ணுக்கு நீ போட மாட்டீங்க. ஏற்கனவே அவங்க பொண்ணுக்கு 11 பவுன் போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க தானே? அது இப்போ 10 பவுன் போட்டால் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பவுன் சேர்த்து போடலாம். அது போடணும்னு அவசியம் இல்லை பிரியா. ஆனா ஆனா நம்ம போட்டு தானே ஆக்கணும், தாய் மாமா முறைன்னு. ஓ, அது போட்டால் மட்டும் ஃப்ரீ இல்லை, நம்ம போட்டால் மட்டும் ஃப்ரீயா? அதான் பிரியா ரியாலிட்டி. உன்கிட்ட பேசிட்டே நேரம் ஆகுது. ஏய் தம்பி, நீ வரியா? நான் போகவாடா? அக்கா வந்துட்டேன் நில்லு நில்லு. பிரியா, அக்கா கோவப்படுது, நான் போகவா? அக்கா கோவப்படுது, நான் போகவாவா? அப்ப நான் கோவப்பட்டு பேசுறதுல உங்களுக்கு பெருசா தெரியலையா? அப்படி இல்ல, என்னதான் இருந்தாலும் அக்கா தானே. அக்கா பேச்சை தான் நான் கேட்பேன். அக்கா பேச்சு தான் கேப்பனா? அப்ப ஏன் பேச்சு? பிரியா, அக்காக்கு நெக்ஸ்ட் தான் பிரியா நீனு. கடவுளே, அக்காக்கு நெக்ஸ்ட் நானா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத பிரியா, டைம் ஆகுது. சரி நான் போகவா? நீங்க பாருங்க, நீங்க பண்ற எதுவுமே சரியில்லைங்க, சொல்லிட்டேன். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டேன். பிரியா விடு பிரியா, இது ஒரு விஷயமே கிடையாது. 10 பவுன்ல ஒரு மேட்டரா உனக்கு? இப்போ உனக்கு எத்தனை பவுன் வேணும்? ஆர்டர் பண்ணலாமா? எனக்கிட்ட இருக்கிறது தேவையில்ல. நான் புதுசா வாங்க போறத பத்தி நான் யோசிக்கல. இவங்க போட்டதை எல்லாரும் முன்னாடி நான் தான் போட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி எடுத்துட்டு போறது எனக்கு ரொம்ப 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 தப்பா தெரியுது. இது இப்படி பண்ணலாமா? வீடு நம்மளோட தம்பி வீடு தானே. நம்ம தம்பி ஒய்ஃப் என்ன சொல்ல போறா? ஒன்றும் சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சு எடுத்திருக்கோம் அக்கா. விடு பிரியா. ஏங்க, நீங்க பேசுறது எதுவுமே சரியில்லைங்க, சொல்லிட்டேன். சரி பிரியா, அக்காவை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். சொல்லிட்டே இருக்கே, போறேன்றீங்க. போறத பாரு, இந்த மனசெல்லாம் திருத்தவே முடியாது. இப்படி பாரு, அட கடவுளே, யார் வீட்லயும் இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கவே நடக்காது.
நான் கூட இவ உண்மையாக தான் போடுறான், நல்லவ, நம்ம பிள்ளைக்காக இவ்வளோ பண்ணுறாளே, நம்ம அண்ணன் கூட செய்யலையே அப்படின்னு சொல்லி இவ்வளோ தலையில தூக்கி வச்சு எல்லாரும் முன்னாடி கொண்டாடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவன் சரியான பொய்க்காரின்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி இல்லாமல் இருப்பாளுங்க, என்கிட்ட கேட்காம ஏன் ரூம்லே. அப்போ என் ரூமில் என்ன வேணாலும் இவ எடுப்பாள்ல, எது வேணாலும் எடுத்துகிட்டு போனால் நமக்கு தெரிய கூட தெரியாது. சே, எவ்வளோ நகை இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நான் கண்டுக்க கூட மாட்டேன். அப்போ இந்த மாதிரி எத்தனையோ நகைவை எடுத்துகிட்டு போயிருப்பா கண்டிப்பாக. சொல்ல முடியாது, எடுத்தாலும் எடுத்துருப்பாதான். இதுக்கு ஒரு முடிவே கட்டியே ஆகணும். இவரோட அம்மா கிட்ட போய் பேசுவோம், மாமியார்ட்ட பேசினதான் சரி வரும். என்ன சுந்தரி ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துருக்க? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? ஆச்சா, அப்படிலாம் இல்லைங்க, உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. டாக்டர் செக்கப் முடிஞ்சிருக்குல்ல, டாக்டர் என்ன சொல்வாங்களோ எது சொல்வாங்களோ கொஞ்சம் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குங்க. அதுதான் ஒன்று, மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பயம் இருக்குல்ல. இத்தனை நாள் நம்ம செக்கப் வரவே இல்லை, இன்னைக்கு வந்திருக்கோமா, எதனால நமக்கு பேபி இல்லாமல் இருக்குது, என்ன காரணமாக இருக்கும், எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல யோசனையாக இருக்குங்க. அது ஒன்று தான் தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இருந்தாலும் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வீக்காக இருக்குங்க, கை காலெலாம் செத்து போன மாதிரி இருக்குது. ஆனால் ஏன் அப்படி இருக்குது என்ன இதெல்லாம் தெரில, கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்லாமல் இருக்குங்க. பேசாம இரு, ஜூஸ் ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வரவா? ஜூஸ்லாம் இப்போதைக்கு வேணாம், டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்க. ஏன் சுந்தரி வேணாங்கிற? இப்போதைக்கு ஒன்றும் வேணாங்க, எனக்கு இப்போதைக்கு எதுவும் குடிக்கிற ஐடியா கிடையாது. எனக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள பயமாகவே இருக்குது, அதுதான். ஜூஸ் மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத சரியா? அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. குழந்தை அதெல்லாம் பிறக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சொல்லுவாங்க. உன் பாடிலாம் நல்லா தான் இருக்குது சரியா? நீ எதுக்கு கண்டதே யோசிச்சுட்டு இருக்க? பயப்படாத என்ன? அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? ஏன்னா எப்படியும் ஒரு 2 வருஷம் ஆச்சுல்லங்க. 2 வருஷம் ஆச்சுல்ல, 2 வருஷமா இல்லாமல் இருந்தபோது நம்ம யோசிக்கவே இல்லை. நல்ல வேலை இப்போவாது அமுதா தச்சு ஞாபகப்படுத்தி ஹாஸ்பிட்டல் போங்கன்னு அனுப்பி விட்டாவ. இல்லைன்னா இன்ன வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம்லங்க. சுந்தரி இதுவே ஒரு 16 தடவை சொல்லியிருப்பியா? இதே தான் யோசிச்சுட்டு இருக்க. ஏன்னா இப்படி பண்ணுறியோ எனக்கு ஒன்றும் புரியல. எப்படிங்க யோசிக்காம இருக்க முடியும்? ஏன்னா அப்படிதானே நிலைமை இருக்கு. ஏங்க நர்ஸ் வர்றாங்க. வரட்டும், என்னன்னு கேப். அண்ணா. சொல்லுங்க சிஸ்டர். சுந்தரிங்கிற பேஷண்ட். ஆமா, என்னோட ஒய்ஃப் தான். என்ன நல்லா இருக்கா? அவளுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கா? எல்லாம் ஓகே தானா? ஆனா என்ன சிஸ்டர் சொல்லுங்க, என்ன ஆச்சு? எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? மேரேஜ் ஆகி உங்களுக்கு எத்தனை இயர் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா இன்னும் செக்கப் போகவே இல்லையா நீங்க எங்கேயுமே? எங்கேயுமே போகல. ஓகே, ஆனா இப்போதைக்கு அவங்க உடம்புல பிளட்டே இல்லை. பிளட் இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, ஹீமோகுளோபின் லெவல். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவில் அவங்களோட பிளட் குரூப் யாரும் இருக்காங்களா, கொஞ்சம் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பிளட் குரூப் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டாக்டர் சொல்லுவாங்க அப்புறம். ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓ அப்படியா? அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாண்ணா, கொஞ்சம் இமீடியட்டாக கேட்டு பாருங்களே. என்ன பிளட் குரூப் என் ஒய்ஃபுக்கு? ஏ பாசிட்டிவ்னா. உங்களுக்கு என்னது? எனக்கு பி பாசிட்டிவ். அப்படியா? யாருக்கும் ஏ பாசிட்டிவ் இருக்கான்னு கொஞ்சம் விசாரிச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பிளட் ஏற்றுற வேலையை பாருங்க. அப்பதான் டாக்டர் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, இப்படிலாம் இருக்கவே கூடாது. இப்பதான் கை கால்லாம் வலிக்குது, எனக்கு உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதனால தான் இருக்குமோ? அடிக்கடி அப்படிதான் சொல்லிட்டு இருப்பா. இன்னும் நீங்க செக்கப் போகாம இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படிலாம் இருக்கவே கூடாதுண்ணா. சீக்கிரம் பிளட் குரூப் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டு பாருங்க ஃபர்ஸ்ட். சரிங்க சிஸ்டர், நான் கண்டிப்பா கேட்டு பார்க்குறேன். என்னோட தங்கச்சி கிட்ட தான் இருக்கும். அப்படியா? உங்க தங்கச்சிக்கா? அப்புறம் என்ன கவலை? உன் தங்கச்சியை வர சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு பிளட் குரூப் கொடுக்க சொல்ல வேண்டியலானே. ஆமா சொல்லணும் தான். சரிங்கண்ணா, அப்புறம் என்ன ஃபோன் பண்ணி சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஓகே சிஸ்டர். சுந்தரி என்ன பண்றது இப்போ? பி பாசிட்டிவ் எனக்கு, உனக்கு ஏ பாசிட்டிவ் வேணுமாம்ல. நான் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியலையே. நீங்க தான் அமுதா தாச்சி குரூப் இருக்கு இப்ப தங்கச்சிட்ட இருக்குன்னீங்கல்ல. அமுதாவுக்கு கிடையாது. அமுதா தாச்சிக்கு கிடையாதா? அப்புறம் யாருக்கு? அந்த பிரியாவுக்கு. என்ன பிரியாவுக்கா? ஆமா, பிரியாவுக்கு தான் இருக்கு. ஐயா, அவகிட்ட எப்படி வாங்குறது? அவ கேட்டாலும் தர மாட்டாளே. ஆமா சுந்தரி, உங்க அண்ணே உங்க வீட்ல யாருக்கும் இருக்கா? இல்ல, எங்க அண்ணனுக்கு ஓ பாசிட்டிவ். உங்க அன்னைக்கு? அந்த பிள்ளைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், தெரியல. பிரியாக்கு கரெக்டா ஏ பாசிட்டிவ் தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா பிரியாட்ட எப்படி கேக்குறதுன்னு தான் தெரியல சுந்தரி. ஏங்க கேட்டுதான் பாக்குறீங்களா? யார்கிட்ட கேட்குறது? நம்ம போயிட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இப்போ போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால் பிரியாட்டே கேட்டு பாருங்களேன் என்ன சொல்கிறான்னு. அப்படியா? சரி, நான் பிரியாட்டே எதுக்கு, எனக்கு கேட்கவே சங்கடமாக இருக்குது. இனிமேல் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேனே. இல்லைனா வேற எங்கிட்டாவது போய் விசாரிச்சு பார்க்குறீங்களா நம்ம ஊர் பக்கம்? உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டா? ஏங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீங்கள் போயிட்டு கேட்டுட்டு வாங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம். அப்படிங்கிற?
ஏன்னா நர்ஸ் சொல்கிறாங்க உடனே பிளட் ஏற்றியே ஆகணும் அப்படின்றாங்க. அதனால தாங்க சொல்கிறேன். வேறு எங்கே போய் நம்ம அதிகம் விசாரிக்க முடியாது. அதனால் நீங்கள் அப்படி விசாரிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்ல. போயிட்டு தான் விசாரிச்சுட்டு வாங்களேன். நான் ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணுறேன். அதுவும் சரிதான் சுந்தரி. சரி, நீ ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணு. நான் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு யாருக்கும் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு நான் வரேன். சரியா? சரிங்கங்க. உடனே ஏற்றி ஆகணும்னு சொல்லும்போது என்னங்க பண்ணுறது? உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுதுங்க. கரெக்டு தான். அவங்க சொல்லும்போது நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, உடனே ஏற்றி ஆகணும். சரி சுந்தரி, நீங்கள் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. என்ன நினச்சி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? நான் பத்திரமா இங்கே இருக்கேன். நீங்கள் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி பிரியாட்ட மட்டும் கேட்க வேண்டாம். எனக்கும் அவள்கிட்ட கேட்குறதுக்கு இஷ்டமே இல்லை சுந்தரி. எதுக்கு போய் அவள்கிட்டலாம் கேட்டுட்டு இருக்கணும்? எனக்கு அவள்கிட்ட கேட்கலாம் பிடிக்கல. நான் வேறு யாருக்கிட்டையாவது கேட்குறேன். ஆமாங்க, அவளுக்கு நமக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி முடிச்சாச்சு. திரும்பி அவள்கிட்ட போய் கேட்குறது நல்லது கிடையாது. அதனால நீங்கள் அவள்கிட்டலாம் கேட்க வேணாம். வேறு யாருக்கிட்டையாவது கேட்டு விசாரிச்சுட்டு வாங்க. சரி சுந்தரி, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே ஹாஸ்பிட்டலில் இரு. எனக்கு என்னங்க பயம்? நான் பாட்டுக்கு பத்திரமா இங்கே இருந்துக்கிறேன். நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க பைக்கில் போகும்போது. சரி சுந்தரி, பாய். வந்துடுறேன், வெயிட் பண்ணு. அங்கே வெயிட்டிங் ஹாலில் போயிட்டு இரு. சரிங்க, சீக்கிரம் வந்துடுங்க. சரி சுந்தரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீ போ. சரிங்க. யார்கிட்ட கேட்குறதுனே தெரில. போயிட்டு விசாரிச்சு பார்ப்போம், யாருக்காவது இல்லாமல் இருக்கும். ஷோ, இந்த பிரியாட்ட போயிருக்கு. இதுவே அமுதா தச்சிட்டு இருந்துச்சுன்னா உடனே கொண்டு வந்து என்ன கொடுத்துருவாங்க. வந்து அவள்கிட்ட இருக்கிறதா என்ன பண்ணுறது தெரில.